தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை அனலைசிஸ் பண்ண போகிறோம். 23 செப்டம்பர் அன்னைக்கு பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸோடைய மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம சார்ட் போகலாம். ஓகே, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா முந்தானத்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நான் ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். மார்க்கெட்டில் என்ன வீடியோ போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கரெக்ஷன்ஸ் முடிஞ்சு மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பையிங் ப்ரெஷர் இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் திரும்ப கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் 36,600 ரீச் பண்ணும். ஸோ அதில் ஒரு மேஜரான சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல இருக்கும்போது நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட் இங்கே இருக்கும்போது வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டில் செகண்ட் ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக சேலிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு முதல்ல சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும்போது இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது 37,000. அங்கே தான் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. அந்த இடத்துல சப்போர்ட் இல்லாமல் மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா டேரெக்டாக மார்க்கெட் கீழே இறங்கி 36,630 இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும், இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் கரெக்டாக அந்த இடத்துல டச் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து மார்க்கெட் ஃபாஸ்ட்டாகவும் இந்த மூமெண்டம் இருந்தது. ஓகே, மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் நான் ஆல்ரெடி நீங்கள் மார்க்கெட்டோடைய சக்ஸஸ் வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன், ஆர் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன், ஆர் ஓப்பனிங் கரெக்ஷன். சரி, இப்போ அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன், அதாவது ஓப்பனிங் கரெக்ஷன், ஆர் டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் மார்க்கெட்டை அது ஒரு 3 விதமாக பிரிக்கிறோம். அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் சேலிங் ப்ரெஷர் குறைஞ்சிச்சுன்னா திரும்ப மார்க்கெட் மேல் நோக்கி போகும். டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் திரும்ப டவுன் ட்ரெண்டில் வரும். ஓப்பனிங் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெண்டு சைடு நம்ம வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போகணும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளுடைய பிரேக் அவுட் நடந்திருக்குது. அப்போ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளுடைய பிரேக் அவுட் அப்போ ஒரு ஓப்பனிங் கரெக்ஷன்ஸ், அது ஒரு ஓப்பனிங் கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டு போகணும். ஒருவேளை ஓப்பனிங் கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் அப் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் திரும்ப பையிங் ப்ரெஷர் அதிகமாகி மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்ட் போகணும். அப் ட்ரெண்டு போகாமல் ஒரு ஓப்பனிங் கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிரேக் ஆனதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணும். பிரேக் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணும். ஒருவேளை இந்த ரீடெஸ்ட்டில் திரும்ப சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப மார்க்கெட் மேல் நோக்கி போகும். பையிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த ரீடெஸ்ட்டில் உங்களுக்கு சப்போர்ட் லெவல் கேண்டில் வரல அப்படின்னா டேரெக்டாக கீழே இறங்கிடும். ஸோ அப்போ கீழே இறங்குச்சுன்னா உடனே கீழ் நோக்கி போயிருமான்னு இல்லை, கண்டிப்பாக இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கும். அப்போ மார்க்கெட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 தடவை மார்க்கெட்டில் இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்கும். இந்த கரெக்ஷன்ஸில் திரும்ப பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போகும். பையிங் ப்ரெஷர் இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக திரும்ப மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்கிடும். அப்போது மார்க்கெட்டில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா, நம்மளுடைய கரண்ட் சினாரியோ என்ன, பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னா, ஹவர்லி சார்ட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் நடந்திருக்குது. ஒரு ஓப்பனிங் கரெக்ஷன் நடந்திருக்கு. அந்த கரெக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் பையிங் ப்ரெஷர் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. நல்ல மூமெண்டம் இருந்தது. பையிங் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் கீழே இறங்கி இந்த சிமெட்ரிகளுடைய லோக்கே வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம்னா, திரும்ப இங்கே சப்போர்ட் எடுக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி சப்போர்ட் எடுத்துருச்சு. தென் இதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா, திரும்ப ஒரு வேளை பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப மார்க்கெட்டில் இப்படி சப்போர்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகி திரும்ப மார்க்கெட் மேலே நோக்கி போகலாம். ஒருவேளை இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இல்லை அப்படின்னா ஃபாஸ்ட்டாக திரும்ப கீழே டச் பண்ணிவிட்டு 2-3 தடவை இங்கே டச் பண்ணும். இந்த லைனை ஒரு தடவை மட்டும் இல்லை 2-3 தடவை டச் பண்ணும். ஸோ டச் பண்ணும்போது பையிங் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பையிங் ப்ரெஷர் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டாக என்ன செய்யும், கீழ் நோக்கி இறங்கும். அப்போது ஒரு கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டு அப் ட்ரெண்ட் வராமல் திரும்பவும் கரெக்ஷன்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் குறைவாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போது இந்த கரெக்ஷன்ஸில் பையிங் ப்ரெஷர் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கே பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் இங்கே ரீடெஸ்ட் பண்ணி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேல் நோக்கி போகணும். எங்கே 37,060 சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் மேலே போகணும். ஆனால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் மார்க்கெட் கீழே இறங்கி சிமெட்ரிகளுடைய பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கே வந்துருச்சு.
அப்போது இப்போதைக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து மேஜரான சப்போர்ட். இப்போதைக்கு நம்ம 36,600ங்கிறது ஒரு மேஜரான சப்போர்ட் கிரியேட் ஆயிடுச்சு. தென் அப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட்டுடைய மூமெண்டம் எப்படி இருக்கும்? இங்கேருந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு. பவுன்ஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் கீழே வந்து டச் பண்ணும், திரும்பவும் பவுன்ஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த பவுன்ஸோட செகண்ட் பையிங் ப்ரெஷர் குறைவாக இருந்ததுன்னா திரும்ப மார்க்கெட் கீழே டச் ஆகும். திரும்ப ஒரு தடவை பையிங் நடக்கும். இந்த பையிங் ப்ரெஷர் இன்னும் குறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே ஒரு தடவை சப்போர்ட் எடுத்துருக்குது, திரும்ப ஒரு தடவை சப்போர்ட் எடுக்குது, திரும்ப ஒரு தடவை சப்போர்ட் எடுத்து பிரேக் ஆனது மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் கீழே இறங்கும். எங்கே இறங்கும்? இதுக்கு அடுத்து சப்போர்ட்டான இந்த 36,200க்கு ரீச் ஆகும். அப்போது மார்க்கெட்டில் இப்போ கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்ஷன்ஸில் மார்க்கெட் கீழேருந்து மார்க்கெட் மேலே போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து சப்போர்ட் அப்புறம் இன்றைக்கி மார்க்கெட் மேலே போய் ஒரு கரெக்ஷன்ஸாகவே இருந்தது இன்றைக்கி ஓப்பனிங்கில். ஸோ இன்றைக்கி மூமெண்டம் எப்படி இருந்துச்சு, நாளைக்கு மூமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதனால் மார்க்கெட் மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு, ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டில் வந்துருச்சு. அப்போ இதுக்கு அடுத்து மார்க்கெட் நேராக திரும்ப கீழே இறங்கி 36,600 திரும்ப என்ன செய்யணும், கீழே இறங்கணும். ஸோ சேலிங் ப்ரெஷர் தான் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ எந்த இடத்துலலாம் பையிங் ப்ரெஷர் இருக்குது, எந்த பையிங் ப்ரெஷரை பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ முதல்ல இதில் வந்து என்ன பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில். ஓகே, இப்போது ஹவர்லியில் பார்த்துட்ருக்கோம். நம்ம இதை டெலீட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த 36,000 உடைய சப்போர்ட். இப்போ மார்க்கெட் கீழே இருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போயிருக்குது, மேலே போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் இப்போ கீழ் நோக்கி இறங்கணும். இப்போ இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்குது. ஸோ கீழே இறங்கி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்குது, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு பவுன்ஸ் ஆகிருக்குது. பவுன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இங்கே எவ்வளோ தூரம் பையிங் இருந்துச்சோ அந்த பையிங் அளவுக்கு இல்லை ஆனால் பட் ஒரு பவுன்ஸ் இருந்தது. திரும்ப மார்க்கெட் கீழே இறங்கி அதே இடத்துல திரும்ப சப்போர்ட் எடுத்துருக்குது. அப்போது இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்போது 36,950ங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 3 தடவை இங்கே ஒரு தடவை பையிங், இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் சேலிங் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் இதில் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் மேலே போயிருக்குது. ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் நடந்திருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து இதில் ஒரு பவுன்ஸ் நடந்திருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு பவுன்ஸ் இருந்துச்சு, பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பவுன்ஸாக இல்லை. அதுக்கப்புறம் பிரேக் ஆகி மார்க்கெட் கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு. 245க்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்ததுனால இது ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கலை. ஒருவேளை இது வந்து ஒரு 12:30 1:15 அந்த டைம்லலாம் பிரேக் பண்ணி இதை கீழே க்ளோசிங் கொடுத்துருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சுருக்கும், கீழே இறங்கியிருக்கும். ஓகே, அப்போ நாளைக்கு மூமெண்டம் என்ன நடக்கும்? அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. அந்த கரெக்ஷன்ஸில் பையிங் ப்ரெஷர் இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. பட் க்ளோசிங் வந்து மார்க்கெட் மேலே போய் க்ளோசிங் கொடுத்துருக்குது. நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை 36,000 ஓகே, நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேளை இந்த 36,950க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா 36,950க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதில் ஒரு கரெக்ஷன் நடக்கும். இந்த கரெக்ஷன்ஸில் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் மேலே போகும். மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஹை வரைக்கும் ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்லோ மூமெண்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒருவேளை இந்த இடத்துல ஓப்பனிங்கில் இங்கே ஒரு கரெக்ஷன் நடக்குது. இந்த கரெக்ஷனில் பையிங் ப்ரெஷர் குறைவாக இருந்து பிரேக் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக கீழ் நோக்கி இருக்கும். அப்போ நாளைக்கு மார்க்கெட்டுடைய ஓப்பனிங் தான் மார்க்கெட். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மூமெண்டம் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரான மூமெண்டம் இருக்காது, பெரிய பையிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பில்லை. இந்த லோவை பிரேக் பண்ணி ஒருவேளை இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன் நடக்கும். இந்த கரெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் கீழே போகலாம். ஸோ அதனால் இதுக்கு கீழே வந்து 36,950க்கு கீழே வந்து அதிகமான சேலிங் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் எதுக்காக அப்படின்னா நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்கோம், ஹவர்லியில் சப்போர்ட் எடுத்து அதான் நம்ம இங்கே உங்களுக்கு ஹவர்லியில் என்ன கொடுத்துருக்கணும், கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ ஹவர்லியில் கரெக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ கரெக்ஷன்ஸில் மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் கேண்டிலும் வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் கீழே இறங்கி 36,600க்கு ரீச் ஆகணும். அப்போ இது இங்கேருந்து 36,600க்கு கீழே நோக்கி போகணும். இங்கே வந்து மார்க்கெட்டில் ஒரு கீழேருந்து ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் 2-3 தடவை பையிங் நடந்திருக்கு. பையிங் ப்ரெஷர் ப்ராப்பராக குறைஞ்சி கீழே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 130க்கு மேலே பிரேக் ஆயிருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதனால் இப்போது 245னால அந்தளவுக்கு அது சேலிங் ப்ரெஷர் இல்லை. ஸோ இன்னொரு கூட கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதில் கூட நீங்கள் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் கூட இன்னொரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் கூட எடுத்துருந்துருக்குது. ஸோ அப்போ இதுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக சேலிங் ப்ரெஷர் இருக்கும். இப்போதைக்கு 36,000
900ங்கிறது மேஜரான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது லோயர் டைம் ஃப்ரேமில். இந்த இதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பையிங் ப்ரெஷர் குறைவாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து எங்கெல்லாம் சேலிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து சேலிங் ப்ரெஷர் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல சேலிங் ப்ரெஷர் இருக்கும். இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் லோயரில் போனோம்னா இந்த இடத்துலையும் ஒரு சேலிங் ப்ரெஷர் இருக்கும். அப்போது நாளைக்கு மார்க்கெட் இந்த ரெண்டுக்கும் இடையில ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போனால் கண்டிப்பாக சேலிங் ப்ரெஷர் இருக்கும். இந்த பையிங் ப்ரெஷர் குறைஞ்சி இது லோ பிரேக் ஆச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் கீழ் நோக்கி இறங்கலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்துட்டுருக்கு. நாளைக்கு மார்க்கெட்டுடைய மூமெண்டம் இந்த ரெண்டுக்கும் இடையில இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா பையிங் ப்ரெஷர் குறைவாக தான் இருக்கும். ஒரு கிளியரான மூமெண்டம் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போச்சுனாலும் அதிகபட்சமான இந்த 37,300 வரைக்கும் வேணால் போகலாம். ஸோ இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த இதில் ஒரு கரெக்ஷன் நடந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூமெண்டம், நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் கீழே இறங்கும். ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி கரெக்ஷன் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் நடந்து நேராக கீழே தான் இங்கே வந்து டச் பண்ணும். இங்கே வந்து டச் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு பையிங் ப்ரெஷர் கம்பல்சரியாக என்ன செய்யும் இருக்கும். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்டான சப்போர்ட் 36,600ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட் நாளைக்கான மூமெண்டம் வந்து இந்த இதில் ஒரு கரெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய மூமெண்டம் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஒருவேளை அது இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா 36,900 பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா ஒரு பெரிய மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.